ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு சொன்னேன். அதுக்காக தான்டா வந்தேனே. ஃப்ரிட்ஜா அப்படின்ட்டு மனோஜ் மேலேயும் கீழ ஏறி இறங்கி பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த மாரி ஒரு சிலர் ஏசி காத்து வாங்கணும்னு சொல்லி வருவாங்க. வந்து பார்த்துட்டு எதுவும் வாங்க மாட்டாங்க. அந்த மாரி இருப்பாரா இருக்கணும். டேய் என்னடா பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்டீங்கன்னு ரொம்ப ஓவரா பேசுறியோ? நீங்கலாம் பெரிய தொழிலதிபதி தான். ஆனா நான் கூட்டிட்டு வந்த கஸ்டமர் கரெக்டான ஆளு சரியா? அவன் கரெக்ட்டா வாங்கிருவான் அதெல்லாம் பார்த்துட்டுனே. சரி, சரி போ வேணா ஃப்ரிட்ஜ போய் பார்த்துட்டு போய் என்ன ஏதுன்னு பாரு அப்படின்னு மனோஜ் ஒரு மாரி கேர்லெஸ்ஸா சொல்லிக்கிறாரு. அதுக்கடுத்து ரோகிணி பக்கத்துல இருக்காங்க. பார்க்க தானே போறான் அவன் ரோகிணி. போய் பார்க்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு ஃப்ரிட்ஜா பார்க்குறாங்க. மீனாட்டி சொல்றாங்க, "மீனா நீ வாவேன் செல்வத்துக்கு ஒரு நல்ல கலர எடுத்து குடு" அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்ட்டு அவங்களும் ஒவ்வொரு இதா போறாங்க. அதுக்கடுத்து உள்ள வரத பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு, "ஐய்யய்யோ! இந்த மலேசியா மாமன் எங்கேயோ மறைச்சு வைக்கணுமே" அப்படின்ட்டு, "ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள போயா" அப்படிங்கிறாங்க. நான் எப்படி பாப்பா உள்ள போ முடியும்? ஒரே வெக்கையா இருக்கும் பாப்பான்னே. "யோவ் போயா இருக்கிற நிலைமை தெரியாமன்ட்டு" ஃப்ரிட்ஜில இருக்கிற அந்த குட்டி குட்டி பார்ட்ஸு, அந்த டோரு அது எல்லாத்தையுமே ஒண்ணொண்ணா எடுத்து வெளிய போட்டுட்டு, அவர் உள்ள போ உள்ள போன்னு போட்டு ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள செட்டில் பண்ணி வந்துடுறாங்க. அடுத்து அவங்க ஃப்ரெண்ட் கிட்டக்க போய் நின்றாங்க ரோஹிணி கிட்டக்க. "என்னடின்னு?" "ஏய் அங்க ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கேனே." அவங்க